எறும்புகள் தான் நீங்க பாக்குற இந்த கோவில் கட்டவே காரணமா இருந்தது. இது தமிழ்நாட்டுல தென்காசியில காசி விஸ்வநாதர் கோவில். இதை கட்டினது பாத்தீங்கன்னா பராகிராம பாண்டிய மன்னன். ஆனா இதை கட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததே எறும்புகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னு தானே கேக்குறீங்க. பராகிராம பாண்டிய மன்னன் அவருடைய கோட்டையில தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சிவன் அவருடைய கனவுல வந்து இந்த மாதிரி காசிக்கு பாத யாத்திரையா வரக்கூடிய நிறைய பக்தர்கள் வந்து இறந்து போறாங்க, இதனால தெற்குல ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த சிலை வந்து பாண்டியர்களின் முன்னோர்களால வழிபடப்பட்ட சிலை அப்படின்றதையும் வந்து சொல்றாரு. இது எங்க இருக்கு அப்படிங்கறத எறும்புகள் உங்களுக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மறுநாள் காலையில பராகிராமன் கோட்டைக்கு வெளியே வரும்போது நிறைய எறும்புகள் வரிசையா போயிட்டு இருக்கு. அதை இவரும் ஃபாலோ பண்ணி போறாரு. அந்த எறும்புகள் எல்லாம் ஒரு புத்துக்குள்ள போகுது. அந்த இடத்துல ஒரு சிவன் சிலை இருக்கு. இதுதான் பாண்டியர்களோட முன்னோர்கள் வழிபட்ட சிலை அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பிறகு கோவிலை கட்டுறாரு. அதுதான் காசி விஸ்வநாதர் கோவில். அதுக்கப்புறம் தான் இந்த ஏரியாவுக்கு வந்து தென்காசி அப்படிங்கிற பேரு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம காசிக்கு போனா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த மாதிரி தென்காசிக்கு போனாலும் அந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.